கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடின நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திக்கும்படி தேவன் எனக்கு கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். எந்த அளவிற்கு உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இதுவரைக்கும் மிகவும் அழகாக நடத்தி வந்திருக்கிறார். அவர் செய்த செயல்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள், அற்புதமானவைகள். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, அநேக கண்ணீரின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. என்றாலும் கர்த்தர் அவைகளுக்கு மத்தியிலே நம்மை மிகவும் அழகாக வழிநடத்தி வருகிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாளும் அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஒரே நம்பிக்கையில வாழுங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் நித்திய பரலோகத்துக்கு போவோம் என்கிற நம்பிக்கையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாகவே இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அல்ல, பரலோகத்தின் காரியங்கள் நமக்கு மிகவும் அவசியமாய் தேவையாயிருக்கிறது. ஆகவே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் செபித்து தேவனுடைய சமூகத்திலே தேவ ரகசியங்களை அறிந்து உங்களை காத்து கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாகவே பல நெருக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பல உபத்திரவங்கள், பல பாடுகள், கண்ணீரின் பாதைகள், இதற்கெல்லாம் ஒரு முடிவு வராதா என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் வாழ வேண்டும், வாழ்வதை விட நாம் மரித்து விட்டால் நம்முடைய நெருக்கங்கள் முடிந்துவிடும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. மரணம் என்பது முடிவு அல்ல. மரணம் என்பது இன்னொரு வாழ்க்கையின் ஆரம்பம். அது ஒன்று சொர்க்கத்தில் இருக்கலாம், இல்லை என்றால் நரகத்தில் இருக்கலாம். ஆகவே ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் ஆத்மாவை காத்து கொண்டு சொர்க்கத்திற்கு, பரலோகத்துக்கு போவதற்கு உங்களை நிறுத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 27வது வசனம். வாசிக்கிறேன், கேளுங்கள். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்று இங்கே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததினாலே துணிகரமாய் பாவம் செய்கிறோம், துணிகரமாய் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிறோம். நமக்குள்ளே உண்மையாகவே மிகுந்த பாவத்துக்கு ஏதுவான தைரியங்கள் உண்டாகிறது. ஆனால் ஒரு மாற்றத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்க போகிறார். அதற்கு அவர் செய்ய போகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு முன்பாக அனுப்புவார். உங்கள் வாழ்க்கையிலே மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த போராட்டத்தை கடந்து வந்த நபர்களாய் இருந்தாலும், எந்த உபத்திரவத்தை கடந்து வந்திருந்தாலும், கர்த்தர் இந்த நாள் முதலாய் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறார். மனுஷர் உங்களை கைவிட்டிருக்கலாம், உலகம் உங்களை கைவிட்டிருக்கலாம்,
நம்பினவர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம். உங்க கூட இருந்தே உங்களுக்கு என்ன பண்ணலாம், குழி பறித்து உங்க வாழ்க்கையை அழித்து இருக்கலாம். இல்ல உங்களை பத்தி மற்றவங்க முன்னாடி போய் நீங்க செய்யாத குற்றத்தை செஞ்சது மாதிரி தப்பு தப்பா உங்களை பேசி, தப்பு தப்பா உங்க வாழ்க்கையில அவங்க உங்களை பேசி துன்பப்படுத்தி உங்க நன்மைகளை கெடுத்திருக்கலாம், நீங்க பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை கெடுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார். என்னவென்றால், உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக அவருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தை தேவன் கட்டளையிட போகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயமானது தேவனுடையதா இருக்கிறபடினாலே இது உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக, நமக்கு முன்பாக சொல்லும் பொழுது சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. ஆகவே உங்கள் நம்பிக்கைகள் வீண் போகாது இருக்கத்தக்கதாக தேவன் நிச்சயமாகவே ஒரு முடிவை இந்த வசனத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உண்மையாகவே நீங்கள் எதிர்பார்த்திருந்த அநேக காரியங்களுக்கு, அநேக செயல்களுக்கு ஒரு முடிவு வருகிறது, ஒரு முடிவு வருகிறது. பயப்படாதீங்க. ஏனென்றால் கர்த்தர் இந்த நிமிஷம் முதலாய், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிற இந்த நிமிஷம் முதலாய் உங்களுக்கு முன்பாக அவருக்கு பயப்படுகிற பயத்தை அனுப்ப போகிறார். இந்த பயம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே பயங்களும் கலக்கங்களும் உண்டாகும். அநேகர் திகைப்பார்கள், நடுங்குவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் சுகித்திருப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயம் நமக்கு முன் செல்லும் பொழுது அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. கலங்காதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஒருவேளை இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது மனுஷர் எழும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மை அழிக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழுந்து அவங்க பல காரியங்கள் செய்யலாம், பயமுறுத்தலாம், கலங்கடிக்கலாம். கலங்காதீங்க. என்ன நடந்தாலும் இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் ஜெயம் எடுக்கும்படியாக, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் ஒரு பலத்த செயலை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அழகா சொல்லு, நான் அவனோடு கூட இருந்து செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பயங்கரமான காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். சரி, என்ன செய்ய போறார்? நாம் எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. 33:9 பாருங்கள், வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக, நான் அவர்களுக்கு செய்ய போகும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நல்ல கவனிங்க. தேவன் நமக்கு செய்ய போகிற எல்லா நன்மை நிமித்தம் தேவனுக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாயும் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ தேவன் நமக்கு முன்பாக அவருக்கு பயப்படுகிற பயத்தை வைக்கிறபடினாலே அது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் இனிமேல் நம் மூலமாய் மகிமைப்பட போகிறது. கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாக போகிறது, கர்த்தருக்கு கீர்த்தி புகழ்ச்சி உண்டாக போகிற கர்த்தர் நம் மூலமாய் இந்த நாள் முதலாய் நிச்சயமாய் மகிமைப்படுவார். எங்கே நீங்கள் வெட்கப்பட்டு கூனி குறுகி போனீர்களோ அவர்களுக்கு முன்பாக தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அது நிச்சயமாய் நிறைவேறும். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உண்மையாகவே நான் சமீபத்தில் சிலரை சந்திக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் தன் வாழ்க்கையிலே மரணத்தையே விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் போன்ல பேசினாலும் சரி, நேரா பேசினாலும் சரி, என்ன வாழ்க்கை இது,
நான் கர்த்தருக்காக நான் இப்படி ஓடுகிறேன், செபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், திறப்புல நிற்கிறேன், ஆனா என் வாழ்க்கையை பார்த்த எந்த நன்மையும் நடக்கல பிரதர். ஏன் வாழணும்? செத்துடலாம். அவ்வளவு நெருக்கம். சிலர் சொல்றாங்க, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், போதும் ஆண்டவர், இது வரைக்கும் நான் பட்ட நிந்தை, அவமானம் எல்லாம் போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, இனி நான் அந்த உலகத்துல வாழ விரும்பல என்று சொல்லி அவர்கள் அப்படி புலம்புவதை நான் பார்க்கிறேன், கேட்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அந்த நன்மை என்னவென்றால், உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக அவருக்கு பயப்படுகிற பயம் கடந்து போகிறது. அந்த பயம் கடந்து போவதனாலே தேவன் நமக்கு ஒரு நன்மை செய்வார். அந்த நன்மை நிமித்தம் அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும், அவருக்கு கீர்த்தி உண்டாகும், அவருக்கு புகழ்ச்சி உண்டாகும், அவருக்கு மகிமை உண்டாகும். ஏனென்றால் அந்த வார்த்தை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும், எல்லா சமாதானத்து நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 33:9 அவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு முன்பாக செல்ல, நமக்கு முன்பாக போக வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடக்கிறது. முதல் காரியம் என்ன? அவர் நமக்கு நன்மை செய்கிறார். வாசிக்கிறோம் வேதத்திலே, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே விரும்பினது வரும் பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாகிறது. உண்மையாகவே விடாய்க்கு ஆத்மாவு கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே கர்த்தர் செய்ய போகிற அந்த நன்மைகளை நிச்சயமாகவே நான் அனுபவிக்க போகிறோம். கடந்து வந்த பாதையினுடைய காரியங்களை நிச்சயமாகவே நாம் அனுபவிக்க போகிறோம். தேவன் செய்ய போகிறார். எந்த காரியம்? ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட சரீரத்தின் காரியமா இருக்கலாம், இல்ல சிலருக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, பரிசுத்தமாய் வாழ முடியல, எழுந்து பிரகாசிக்க முடியல என்று சொல்லி ஒரு கலக்கம் இருக்கலாம். மனைவியை குறித்தோ அல்லது கணவனை குறித்தோ இந்த நன்மை உங்களுக்கு இல்லையே அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். பிள்ளைங்க வாழ்க்கை குறித்து நீங்க யோசிச்சிருக்கலாம், என் பிள்ளைக்கு இந்த நன்மை இல்லையே, என் பிள்ளை இப்படி படிக்கலையே, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது, இல்ல ஏதோ ஒரு காரியம், திருமணம் நடக்கலையே, கர்ப்பத்தின் கனிகள் இல்லையே, வேலை வாய்ப்புகள் இல்லையே, இப்படி ஏதோ ஒரு காரியமானது உங்கள் வாழ்க்கையிலே நன்மையாக நடைபெறாமல் வேதனையாக இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு தெளிவா சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும். உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும். தேசத்திலே காணப்படக்கூடிய தேவ சமூகத்திலே முழங்காலை முடக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் நன்மை உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, சொர்ந்து போகாதீங்க. நாங்க சமீபத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக மழை இல்லை, எங்க பார்த்தாலும் வறட்சி. அப்போ நாங்க என்னுடைய கூட இருக்கக்கூடிய தம்பிமாரெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம், நம்ம குளங்கள்ல போய் ஜெபம் பண்ணோம். ஏன்னா நான் சிறுவனாய் இளைஞனாய் இருக்கும் பொழுது இந்த மாதிரி மழை பெய்யலன்னா எங்க பேராலயத்தினுடைய, தற்போது அது பேராலயத்துல ஆலயத்துல மணி அடிச்சு ஊர்ல உள்ள ஜனங்கள் எல்லாம் கூட்டி கொண்டு அப்படியே சர்ச்சில் இருந்து கொட்டடிச்சு பாட்டு படிச்சு பக்கத்துல இருக்கிற எங்கள் குளங்களுக்கு அப்படி நடந்து போய் அங்க போய் பெரிய வட்டம் போட்டு முழங்கள் படிட்டு மழைக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபிச்சுட்டு மறுபடியும் திரும்ப அதே மாதிரி பாட்டு படிச்சு கொட்டடிச்சுட்டு சர்ச்சுக்குள்ள வருவோம். உள்ள அந்த கொற்ற வாசலுக்குள்ள போகவும் பயங்கர மழை பெய்யும். ஆகவே நாமும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் மழையை தருவான்னு சொல்லி நாங்க உள்ள இறங்கி இங்க சுத்தி இருக்கிற ஒவ்வொரு குளத்துக்குள்ளேயா போய் 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 ஜெபம் பண்ணிட்டு கடைசியாக கடம்பால்னு ஒரு குளம் இருக்கு, அங்க போய் ஜெபிக்க முழங்கள் படிடுகிறோம்.
முழங்கால் படிட்டோன்னு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நாம் எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? மழை பெய்யணும் ஜெபம் பண்றோம். ஆனா கர்த்தர் அங்க வசனம் சொல்றாரு, நீ காத்தையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்துல ஒரு தவறு பண்றோம். என்னன்னா, இந்த வழியா போனா நமக்கு நாம எதிர்பார்த்த நன்மை நடக்கும் அப்படின்னு நினைச்சு ஓடுறோம். இந்த வழியா போனா நமக்குள்ள என்ன தேவை? தண்ணி தான் தேவை, தண்ணீர். ஆனா நாம நினைக்கிறோம் மழை பெஞ்சா மட்டும்தான் நமக்கு தண்ணி வரும், மழை பெஞ்சா மட்டும்தான் நமக்கு தண்ணி வரும், இந்த கடனை வாங்கினா மட்டும்தான் நம்ம இந்த பிரச்சனை தீர்க்க முடியும், இந்த மாதிரி ஒரு வே நமக்கு இருந்தா மட்டும்தான் இந்த நெருக்கம் மாறும் சொல்லி நாம ஒரு தாட் ஆஃப் வியூல ஓடுறோம். மழை பெய்யணும் இப்படி ஓடுறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மழையே பெய்யாது. உடனே முழங்கால விட்டு எழும்பியப்பா, கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு மழை பெய்யாது, வா வீட்டுக்கு போலான்ட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்ப எங்க மாடியில போய் உட்காந்து திரும்ப அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த வசனத்தின் இறுதி பகுதி சொல்லுது, உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். உண்மையிலே உங்களுக்கு மழை பெய்யாது, உங்களுக்கு நன்மை எப்படி வரும் என்பது தெரியாது. எந்த வழியிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை அனுபவிப்போம் என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும். எந்த நன்மை வேணுமோ அந்த நன்மை நடக்கும். எப்படி நடக்கும், யாரை கொண்டு செய்வார், எந்த நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமாய் வேத வசனத்தின்படி தேவன் தம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி, கீர்த்தி உண்டாகும்படி, அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படி, புகழ்ச்சி உண்டாகும்படி கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன காரியத்துல நன்மை இல்லைன்னு பரிதவிக்கீங்களோ அந்த காரியத்துல நன்மை உண்டாகும். உண்மையிலுங்க, உண்மையிலே நன்மை உண்டாகும். உங்களுக்கு கர்த்தர் புது பலனை தருவார், புது சத்துவத்தை தருவார், புதிய மேன்மைகளை கொடுப்பார். ஏனென்றால் வேதத்தில் அவர் அழகா சொல்கிறார், அவருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவார். அந்த பயம் நமக்கு முன்பாக கடந்து போகும் என்று சொன்னால் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு மந்திரங்களும் ஒரு வெள்ளி சூனியங்களும் எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு மனுஷனுடைய எந்த மனுஷனுடைய வயிற்றெரிச்சலும் பொறாமையான கிரியைகளும் அது உங்களை மேற்கொள்ளாது. பயப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு தெளிவா உங்களோடு கூட சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை செய்வார், நன்மை செய்வார். எந்த காரியத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் நன்மை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருப்பீங்கன்னா வசனத்தின்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த வார்த்தையின் மூலமா நிச்சயமா உங்களை பலப்படுத்துவாருங்க. உண்மையிலே இன்னைக்கு நன்மை உங்களுக்கு வரலன்னு அநேகர் உங்களை பார்த்து சொல்லலாம், என்னத்துல ஜெபம் பண்றா நீ ஜெபம் பண்ணி என்ன கண்டுட்ட பாரு, நாங்களும் தான் சர்ச்சைக்கு போறோம், நாங்க எப்படி இருக்கிறோம், நீ எப்படி இருக்கிற பாரு, வாழ்க்கை முறை என்ன பாரு, எவ்வளவு கஷ்டப்படுற, பிச்சைக்காரனா இருக்கிற, உன்ட பணம் இருக்குதா, நினைச்சா உன்னால அதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியுமா என்று உங்களுக்கு விரோதமா எழுந்து பேசலாம். இல்ல உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்துட்டு என்னங்க நீங்க கர்த்தரை தேடி என்னங்க கண்டுட்டீங்க, என்ன நன்மை அடைஞ்சிட்டீங்க நினைக்கலாம். இல்ல உங்களுக்கே அல்லது நமக்கே கூட உள்ள தோணலாம், என்ன ஒரு வாழ்க்கை, இவ்வளவு ஜெபம் பண்ணி நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லை பாருங்க. உலகத்தான் எல்லா பாவத்தையும் பண்றான், அவன் எப்படி இருக்கிறான், ஏன் என் வாழ்க்கையில ஒண்ணு இல்லை, நான் மெய்தேவனை கும்பிடு தொழுது கொள்ளுகிறேனே, ஏன் என் வாழ்க்கையில நன்மை இல்லை என்று சொல்லி ஒருவர் நீங்க யோசிக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாள் முதலாய் அவருக்கு மகிழ்ச்சி, அவருக்கு கீர்த்தி, அவருக்கு புகழ்ச்சி, அவருக்கு மகிமை உண்டாகும்படி உங்களுக்கு நன்மை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. உண்மையிலே மறுபடியும் சொல்றேன், நன்மைக்குரிய வழிகள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்க உண்மையில காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு தேவையான தண்ணீர் எந்த வழியா வரணுமோ அந்த வழியா கடந்து வந்துடும். உங்களுக்கு தேவையான நன்மை எந்த வழியா கடந்து வரணுமோ அது கடந்து வரும். உங்க பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும், உங்க நெருக்கங்களுக்கு முடிவு உண்டாகும், உங்கள் வேதனைகளுக்கு முடிவு உண்டாகும். நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டு காலமாய் காத்திருந்த நன்மை உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு அனுபவமாய் மாறும். தேவனுடைய பிள்ளைகளை கலங்காதீங்க, கலங்காதீங்க. அதே வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது காரியம் என்னன்னா, தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். இன்னைக்கு சமாதானம் இல்லாததுனாலதான் ஒவ்வொருத்தரும் பயங்கரமா கடந்து தன் வாழ்க்கையில வியாதியையும் பலவீனத்தையும் நோயும் அனுபவிக்கிறாங்க. சமாதானம் இல்லை,
இந்த சமாதானம் இல்லாமல் போக போய் தான் அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீர், நோய், சுகர் போன்ற வியாதிக்கு காரணம் என்ன? சமாதானம் இல்லை. பிரஷர் ஏறதுக்கு காரணம் என்ன? சமாதானம் இல்லை. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. டென்ஷன் மாறப்போகுது. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போற. என்ன வசனம் சொல்லுது? உலகத்துல நீங்க முதல்ல அழுது கொண்டிருந்தீர்கள், உலகமும் உங்களை பார்த்து நகைத்தது, சிரித்தது. ஆனா இனி அப்படி அல்ல. உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்கள் வாழ்க்கையிலே உங்களை நெருக்குகிற எல்லா மனிதனுடைய காரியங்கள், மனுஷிகத்தின் காரியங்களை, உங்களை துன்பப்படுத்தின ஜனங்கள் அழும்படி கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். சிலர் அப்படி கங்கணம் கட்டி திரிவான். எப்படியும் முன்னேறலாம் பார்க்கலாம், எப்படியும் வாழ்ந்துடலாம் பார்க்கலாம். அது கூட பிறந்தவனா கூட இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், உற்றார் உறவா இருக்கட்டும், மற்ற மனுஷனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். ஒருவேளை வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு, அது நிமித்தம் உங்களுக்கு கலக்கம் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. அந்த வியாதியிலும் உங்களுக்கு சமாதானம் உண்டு. ஐயோ பெரிய கடன் பிரச்சனை, மாட்டிக்கிட்டேன், விழுந்துட்டேன், மீட்கப்பட முடியாது, தவிக்கிறேன், பயப்படாதீங்க. அதுலயும் உங்களுக்கு சமாதானம் இருக்குங்க. எப்படி எந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் பொருளாதாரத்தை கட்ட சந்தித்து உங்களை நடத்தணுமோ அப்படி தெளிவாக அழகாக தேவன் உங்களை நடத்த போறார். காரணம் ஒரே ஒரு காரியம் தான், உங்களுக்கு முன்பாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஒன்று கடந்து போக போகிறது. கடந்து போக கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். உண்மையிலே நீங்கள் அறியாத அல்லது உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம் கண்டிப்பா உண்டாகுங்க. நெருக்கம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். உபத்திரவத்துக்குள்ளதான் உட்கார்ந்துருப்பீங்க, பாடுக்குள்ளதான் உட்கார்ந்துருப்பீங்க, வேதனைக்குள்ளதான் உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு சஞ்சலமும் தவிப்பும் உங்களை போட்டு நெருக்கி ஐயோ போதும் தவிப்பீங்க. ஆனா உங்களுக்கு சமாதானம் இருக்கும். என்ன வாழ்க்கைன்னு புலம்புவீங்க, ஆனா உங்களுக்கு சமாதானம் இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க, எந்த வழியை கர்த்தர் இந்த சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆற்றுவார் தேற்றுவான்னு தெரியாது. ஆனா அவர் சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கு சமாதானம் இருக்கும். நிச்சயமா சமாதானம் இருக்கும். வேதம் அழகா சொல்லுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமே அல்ல, நீங்கள் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள், அப்படி வசனம் சொல்லுது. அப்போ உங்க வாழ்க்கையில நாம் தேவன் நம்முடைய சமாதானத்தை கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஓடுங்க. இனிமேல் நிச்சயமா சமாதானம் உண்டுங்க. நீங்கள் தேசத்துல கேட்கப்படுகிற இந்த நெருக்கடியான காரியங்களை குறித்து கலங்காதீங்க. தேசத்துல காணப்படுகிற இந்த உபத்திரவத்தை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் கொடுப்பார். எல்லாம் மாறப்போகுது, எல்லாம் மாறப்போகுது. இதுவரைக்கும் இந்த உலகத்தின் ஆளுகைகள் காணப்படுச்சுன்னு அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆளுகை உண்டாக போகுது. கர்த்தருடைய பலத்த கிரியைகள் உண்டாக போகுது. தேவன் செய்ய போறாரு, கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில சமாதானம் இருக்குங்க. உங்க சிரசின் மீதிலே கர்த்தர் சமாதானத்தை பூக்க பண்ணுவார். உங்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், நம்மளை பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிற பயம் மற்றவர்களுக்கு உண்டாகும்படி கர்த்தர் செய்து அங்கே ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கலங்காதீங்க. மூன்றாவது, நீங்கள் மறுபடியும் அதே யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே மறுபடியும் அந்த 23:7 பார்ப்போம் என்று சொன்னால், அந்த பின்பகுதி தெளிவாய் சொல்லுகிறது, நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து. நல்லா கவனிச்சுக்கணும், வசனம் இங்க தெளிவா இருக்குதுங்க. இந்த வேதம் பொய் சொல்லாது. இது பொய், இந்த பொய் கிடையாது, இந்த வார்த்தை பொய் கிடையாது. இந்த வார்த்தை நிச்சயமாய் இந்த நாள்ல எனக்கும் உங்களுக்கும் கடந்து வர்றபடினாலே இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். இன்னும் வேதத்துல சில பகுதிகளை வாசிக்கும் வேதம் சொல்லுது, ஒடுக்கினவன் ஒடுங்கி போவான், எவர்கள் உங்களை கலங்கடித்தார்களோ அவர்கள் கலங்குவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்கள்ல கர்த்தர் செய்ய போற காரியம் அதுதான். என்ன வசனம் அழகா சொல்லுது, நீ செல்லும் இடமெங்கிலும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடிப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். வசனம் தெளிவா சொல்லுது, நீ எங்கெல்லாம் போறியோ அங்க எல்லாருமே கலக்கத்தை அனுபவிப்பாங்க, கலக்கத்தை அனுபவிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உள்ள சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது
நமக்கு விரோதமா எழும்புகிற கூட்டங்கள் பலத்து போயிருக்குது. பணம், பதவி, பொருள் எல்லாத்துலயும் அப்படி பெருசா நிக்குது. நாம் அப்படி கூனி குறுகி என்ன செய்யன்னு தெரியாம அப்படி திகைத்து கொண்டு இருக்கிறோம். என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறோம். ஆமா, ஐயோ நம்ம எதிராளி பயங்கரமா பெருசா இருக்கானேன்னு பயப்படுறோம். பயப்படாதீங்க. இங்க வசனம் அழகா எழுதியிருக்கிறது. நாம இருக்கிற போகிற இடத்துல எல்லாம் சத்துருக்களை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவர்களை, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா எழுந்து நிற்கிறவங்களை கர்த்தர் கலங்க பண்ணுவார். ஆமா, அவங்க வாழ்க்கையில கலக்கம் உண்டாகும். எந்த வழியில தெரியாது, ஆனா உண்டாகும். எப்படி நடக்கும் தெரியாது, ஆனா அவங்க வாழ்க்கையில கலக்கம் நிச்சயமாய் வரும். அவங்க கலங்கும்படி செய்வார். தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழுந்து அவனை பின்தொடர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது சவுளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கலக்கத்தின் செய்தியை கேட்க பண்ணினார். சவுல் திரும்பி ஓடி போயிட்டான். நீங்க வேணா பாருங்க, நிச்சயமாய் இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாக உங்கள் சத்துருக்களை துரத்துவார். வசனம் சொல்லுது, நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். காணவே முடியாது. என்ன நடக்கும் தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. ஆனா உங்க வாழ்க்கையில உங்க கண்களுக்கு முன்பாக தேவன், என்னுடைய கண்களுக்கு முன்பாக, நம்முடைய கண்களுக்கு முன்பாக தேவன் அநேகரை கலங்கடிப்பார். கலங்கடிப்பார். கலக்கம் தேவ சமூகத்திலிருந்து கடந்து வரும், நிச்சயமா வரும். ஒருவரும் அதை தடுக்க முடியாது, ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தரே அதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக செய்வார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. என்ன பெருசா நினைக்கலாம். ஒருவேளை உங்க பாரமே ஐயோ இனி நம்ம அவனை மேற்கொள்ள முடியாதுன்னு நினைக்கலாம். பயப்படாதீங்க. அங்கே கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் சத்துருக்களுக்கு கலக்கத்தை கொண்டு வருவார். நடக்கும், நடக்கும். எகிப்தியரை கலங்க பண்ணினவர், பெலிஸ்தியரை கலங்க பண்ணினவர். ஆமா, நீங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் அந்த வார்த்தை சொல்றேன். வேவு பார்க்கும்படி யோசுவாவினால் அனுப்பப்பட்ட அந்த வேவுகாரர்களை பார்த்த உடனே அந்த மதில் மேல் இருந்தக்கூடிய அந்த பெண் சொல்றாங்க, உங்களை குறித்த பயம் எங்களுக்கு உண்டாயிடுச்சு. எப்போ எகிப்திலிருந்து நீங்கள் வெளியே புறப்பட்டு வந்த நாள், கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி நடந்த ஒரு சம்பவத்துக்கு அப்பவுமே அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. உண்மையிலங்க, இன்னைக்கு அநேகர் ஏன் தெரியுமா நமக்கு விரோதமா எழுந்து நிற்கிறாங்க? நம்மை குறித்த பயம் அவங்களுக்கு. எங்க நம்மளை விட பலத்துருவாங்களோ, பெரிய ஆளாயிருவாங்களோ, நம்ம ஒண்ணு இல்லாம போயிருவோமோ, காணாம போயிரு பயம். இந்த கலக்கம் நிச்சயமா அவங்க வாழ்க்கையில நீடிக்கும், விட்டவே மாட்டாருங்க. இந்த கலக்கம் அவனை வாதிக்கும். வசனம் தெளிவா சொல்லுது, நீங்க போகிற இடமெல்லாம் இனிமேல் உங்கள் சத்துருக்களுக்கு கலக்கம் உண்டாகும். ஏன்னா அவர் சொல்றாரு, அவருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக, நமக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறார். ஆமா, அப்ப அந்த பயம் மூன்றாவதாக உங்க சத்துருக்களை கலங்கடிக்கும். நான்காவதாக ஒரு காரியம் அதே வசனம் சொல்லுகிறது, எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். எல்லாரையும் என்ன பண்ணுவாராம்? முதுகு காட்ட பண்ணுவேன். வேதம் அழகா சொல்லுது, ஒருவரும் பின் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான். யாருமே தொடர வேண்டாம். சொல்லுவாங்கல்ல, பின்னங்கால் பிடரப்பட ஓடி போனாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல எழுந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தன்னை பயங்கரமா காமிச்ச கூட்டங்கள், இல்ல நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவியத்தில குடும்ப வாழ்க்கையில நமக்கு விரோதமா எழுந்து நின்று போராடின கூட்டங்கள் என்ன ஆகும்னா புறமுதுகு காட்டி ஓடி போகும். ஆமா, உங்களுக்கு விரோதமாய் மந்திரங்களை பண்ணவங்க, செய்வினைகளை வச்சவங்க, அதுக்கு பணத்தை செலவழிச்சவங்க, வழி காட்டினவங்க, உங்களை அழிக்கும்படி எத்தனித்து தேவ சமூகத்துல போய் நின்று போராடின பிசாசு, தேவத்துல உத்தரவாயிட்டு வந்து உங்களை சோதிச்ச ஆவிகள் எல்லாமே புறமுதுகு காட்டி போகும். இந்த வசனத்தை நீங்க கேட்கிற இந்த நிமிஷத்துல இருந்து அதை நீங்க அனுபவிப்பீங்க. உண்மையிலே
உங்கள் விசுவாசம் கடுகு அளவு இருந்தா போதும், அதாவது கடுகு விதையில இருந்தா கூட போதும். இந்த வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுங்க. உண்மையிலே நீங்க பாருங்க, அந்த காலத்துல எப்படி உலகத்துல கலக்கத்தை உண்டு பண்ண நினைக்கிறாங்க, அந்த கூட்டத்தை எல்லாம் கத்திருந்த நாள்ல புற முதுகு காட்டி ஓட பண்ணுவார். அவனுக்கே அது ஆச்சரியமா இருக்கும், எப்படா நம்ம இப்படி ஆயிட்டோம், நமக்கு இருந்த அதிகாரம் என்ன, நமக்கு இருந்த அந்தஸ்து என்ன, பவர் என்ன, அத்தாரிட்டி என்ன, இப்படி நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிட்டோம்னு சொல்லி கலங்குகிற அளவுக்கு கர்த்தர் அவனை புறமுதுகு காட்டி ஓட பண்ணுவார். யாரு, எனி பர்சன், எந்த நபரா இருக்கட்டும், உங்களுக்கு முன்பாக இனிமேல் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி தேவனுக்கு பயப்படுகிற பயம் கடந்து போகிறது. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில அனுபவமாய் மாறும். உண்மையிலங்க, இந்த ஊழிய பாதையில ஓடும் பொழுது எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ ஆபத்துகளை சந்திச்சு வந்திருக்கிறோம். ஒரு நாளும் கர்த்தர் எங்களை அதுக்குள்ள விடவே இல்லைங்க, இனியும் விட மாட்டார். எத்தனையோ சத்துருவின் கிரியைகள். இந்த விடுதலை ஊழியத்துல ஒரு சிலருக்கு விடுதலை கொடுக்கணும்னா சில பாடுகளை அனுபவிக்கணும், வேதனைகளை அனுபவிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த பாதையில போகணும், அந்த சாக்ரிஃபைஸ் இருந்தாதான், அந்த நெருக்கத்தை சகிச்சாதான் விடுதலை உண்டு. அதெல்லாம் சில நேரங்களில் மகா கொடூரமா இருக்கும். ஆனாலும் அங்கே சத்துரு தோற்று போனதை என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். பலத்த விடுதலைகளை அநேகர் அனுபவிப்பதை நாங்க பார்க்கிறோம். ஆகவே உங்க வாழ்க்கையில கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த நாள்ல உங்கள் சத்துருக்களை புறமுதுகு காட்ட பண்ணுவார். நல்லா யோசிச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், வசனம் தெளிவா சொல்லுது, தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக அனுப்புவார். நிச்சயமாய் அனுப்புவார். மொர்தெகாயுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவரை குறித்த பயத்து நிமித்தம் அநேகர் யூத மார்க்கத்தாரை அமைந்தார்கள். அப்படின்னா மொர்தெகாய் குறித்த பயத்து நிமித்தம் அநேகர் தேவ பிள்ளைகளாக மாறினாங்க. சபைகளிலே சேர்க்கப்படும்படி ஓடி வருவாங்க. நடக்க போகுது, அதை நம்ம பார்க்க போறோம். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் ஜெயம் தருவார். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க ஆண்டவரே என்னோடும் எங்களோடும் தெளிவாக பேசுனீங்க. எனக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். அது நிமித்தம் எங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வார்த்தைகளை கேட்ட உங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில, அவங்க யாரா இருக்கட்டும், அவங்க எந்த மதத்தினரா கூட இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மை நடக்கலன்னு சொல்லி அவங்க ஆண்டவர் அப்பா காத்து கிடக்குறாங்களோ, அந்த நன்மைகளை தேவன் உம்முடைய கிருபையின்படியும் உங்க இரக்கத்தின்படி உங்க சித்தத்தின்படியும் அவ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கும்படி செபிக்கிறோம். தவறான காரியங்கள் நடந்தா நன்மை நினைக்கிறது அல்ல, சரியான நேர்த்தியான காரியங்களே பிள்ளைகளுக்கு நன்மையை கர்த்தர் ஆண்டவர் நடத்தி கொடுத்து மாறப்பணி ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு காலத்திலும் சமாதானம் உண்டாகட்டும். போக்குவரத்துல, ஜெப வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவியத்தில, குடும்ப வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாகட்டும். அந்த சமாதானத்தை அனுபவிக்கணும். பெற்றோர், பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லாரும் அனுபவிக்கணும். ஆண்டவரே கர்த்தர் அப்படி செய்யும்படி செபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க. வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். வேதம் அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரே சத்துருக்கள் ஆண்டவரே வாழ்க்கையிலே தேவன் அவங்கள கலங்கடிப்பீர் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உண்மையிலே இந்த கலங்கடிப்பு இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்திலே கடந்து வருவதாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக, மந்திரக்கிரியல் மத்தியிலே கடந்து வருவதாக, அசுத்த ஆவிகள், பேய்களுக்கு அந்த கலக்கங்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாக புறமுதுகு காட்டும்படி செய்கிறாங்க. யாருக்குள்ள எந்தெந்த அசுத்த ஆவிகள் கடந்து போராடி விரோதமா எழுந்து நிற்குதோ அந்த ஆவிகள் அத்தனையும் புறமுதுகு காட்டி ஓடுவதாக ராஜா மகிமை தங்கி இருக்கட்டும். இந்த வார்த்தையை ஒவ்வொருவரும் சரியாக எடுத்துக்கொண்டு அதை உட்கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. நீரை பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, காத்துக்கொள்ளும், கரம்பெடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மொழி வேண்டிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கரம் எடுத்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.